விஸ்வடாப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால் வெக்காமை அதிகாரத்தில் 173வது குறள் சிற்றின்பம் வெக்கி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். குறள் இன்னொரு முறை நண்பர்களே, சிற்றின்பம் வெக்கி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் அப்படின்னு கூறுகின்றார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நேர்மை அற்ற வழியில் கிடைக்கும் சின்ன சின்ன சந்தோஷங்களை, இன்பங்களை விரும்ப மாட்டார்கள். யார் என்றால், நிலையான அன்பை, நிலையான இன்பத்தை வேண்டுபவர்கள் அப்படின்னு கூறுகின்றார். சரி, சிற்ப குறள் ஒவ்வொரு வரியாக பொருள் காண்போம். சிற்றின்பம் வெக்கி அப்படி என்னால் என்ன? சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்கும். வெக்கி ஆசைப்பட்டு அறநல்ல செய்யாரே அப்படி என்றால் அறமற்ற வழியில் செய்ய மாட்டார்கள். யார் என்றால் மற்றின்பம் வேண்டுபவர். மற்றின்பம் என்றால் நிலையான இன்பம் வேண்டுபவர்கள் செய்ய மாட்டார்கள். மற்றின்பம் வேண்டுபவர்கள். சரி, இப்போ அந்த நிலையான இன்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிம்மதி தாங்க. எவ்வளோ நாளும் பாருங்க, ஊரில் சில பேர் சொல்லுவாங்க, நான் ஏழையாக இருக்கிறேன் ஆனால் சந்தோஷமாக இருக்கிறேன்பா, நிம்மதியாக இருக்கிறேன்பா. சரி, அப்படி நிம்மதியாக இருக்குன்னு எப்படி அவங்களால சொல்ல முடியுதுன்னா, யாருக்கும் தீங்கு செய்யாதவர்கள். அதாவது எப்படின்னா, எப்போ ஒரு மனிதன், அதாவது தன்னுடைய இந்த ஊர் உலகம் எல்லாத்தையுமே நம்ம ஏமாத்திடலாம். நம்ம அம்மா, அப்பா, அம்மா, தம்பி, அண்ணன் தம்பி, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே ஏமாத்திடலாம். அந்த உலகத்தில் ஒரே ஒருத்தரை மட்டும் நம்ம ஏமாற்ற முடியாது. யார் என்றால் நம் மனசாட்சி. நல்லா நிம்மதியாக எல்லாரையும் ஏமாற்றிட்டு அதனால் கிடைக்கிற சந்தோஷத்தை வாங்கிட்டு நீங்கள் தூங்குங்க. உங்களால் உண்மையான மனிதர்களுக்கு தூக்கம் என்பது வராது. எப்பொழுது என்றால், குற்றம் அடுத்தவருக்கு செய்து விட்டவை என்று அவருடைய மனமே அவரை துன்புறுத்தும், வருத்தும். அது யார் என்றால் நல்ல மனிதர்களுக்கு மட்டுமே. அதனால தான் நம்ம யாருன்னா கேட்போம், உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீ இப்படி சொல்லலை அப்படின்னு நம்ம கேட்குறோமா? அது எதுக்காக சொல்லு? அப்பொழுதாவது அவன் பயப்படுவான் என்ற காரணத்தினால தான் அந்த நீதியை வேண்டுவதற்காக அவனை அப்படி நம்ம சொல்கிறோம், அந்த ஒரு வார்த்தையால். எனவே நண்பர்களே, எப்பொழுதுமே நிலையான இன்பம் என்பது மனசாட்சியோடு நடப்பவர்களுக்கு என்றென்றுமே இருந்து கொண்டிருக்கும் என்று கூறி, நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.